நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் வழியை செலுத்திடவாரி, நன்றியின் வழியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் வழியை செலுத்திடவாரி, நன்றியின் வழியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றால் அது பெரும்பலியாம். உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றால் அது பெரும்பலியாம். கோடைகள் பெறுவது தகும் பலியாம், கோடைகள் பெறுவது தகும் பலியாம். குறையினை போக்கும் கோவலியாம். நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் வழியை செலுத்திடவாரி, நன்றியின் வழியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் தூய ஆவியாரின் நட்புறவு உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு புதிய மாதத்தை, ஒரு புதிய நாளை இறைவன் கொடுத்திருக்கின்றார். கடந்த மாதம் முழுவதுமாக கன்னிமணி போல நம்மை பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கின்றார். எனவே இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த மாதம் முழுவதுமாக இறைவனுடைய அருளும் ஆசீரும் நம்மை ஒவ்வொரு நாளும் பின்தொடர்ந்து வர இந்த தெய்வீக திருப்பலியிலே இறை ஆசீருக்காக மன்றாடுவோம். இன்றைய நாளிலே தாயாம் திருவையோடு இணைந்து புனித குழந்தை தெரசாவின் விழாவை கொண்டாடுகின்றோம். குழந்தை இயேசுவின் புனித தெரசா நம்முடைய தூத்துக்குடி மறை மாவட்டத்தினுடைய பாதுகாவலர்களில் ஒருவராக இருக்கின்றார். சிறு வழியின் மூலமாக இறைவனை நாம் அடைய முடியும் என்பதை தன்னுடைய வாழ்வில் எண்பித்தவர். தன்னுடைய சிறிய சிறிய செயல்களை இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களாக மாற்றி அதன் மூலமாக ஆன்மாக்களை மீட்டெடுத்தவர். வீட்டுக்கு உள்ளேயே இருந்து பல ஆன்மாக்களை இறைவன்பால் கொண்டு செல்லக்கூடிய உன்னதமான பணியை செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு புனிதருடைய விழாவை தான் இன்றைய நாளிலே நாம் கொண்டாடுகின்றோம். நாமும் குழந்தை இயேசுவின் புனித தெரசாவை பின்பற்றி நம்முடைய வாழ்விலும் சிறிய சிறிய வழிகள் மூலமாக இறைவனின் உகந்த மக்களால் வாழ வரம் கேட்டு இந்த பலியிலே மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள வென்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உலகிலே மனதோத்து அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமா. எல்லாம் வல்ல இறைவா, உமது ஆட்சி எளியோருக்கும் சிறுவருக்கும் உரியதாகும்படி செய்வீரே. புனித தெரசாவின் சிறுவழியை நாங்களும் பின்பற்றிச் அவரது பரிந்துரையால் உமது நிலையான ஆட்சியை எங்களுக்கு உறுதியுடன் வெளிப்படுத்துவீராக. உம்மோடு துணியாவியாதினும் ஒரே இறைவனாக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறீர்களாக. உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசாயாவிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறைவார்த்தைகள் 10 முதல் 14 முடிய. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அன்புகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பியலும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆற்றறியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முறைகளை குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வத்துறைக்கு நிறைவாக அழுதி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன்.
பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் குறைந்து வர செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அடைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள், இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். ஆண்டவரே, என் உள்ளத்தில் எருமாப்பு இல்லை, என் பார்வையில் செருக்கு இல்லை. எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை. ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். மாறாக என் நெஞ்சம் நிறைவு அமைதியை கொண்டுள்ளது. தாய்மொழி தவழும் குழந்தை என என் நெஞ்சம் என்னிடத்தே அமைதியாய் உள்ளது. ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். இஸ்ரவேலே, இப்போதும் எப்போதும் ஆண்டவரையே நம்பியிரு. ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைநூலை தந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12, இறை வசனங்கள் 1 முதல் 5 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார்: நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனிதர்களாகிய நம் ஒவ்வொருவருடைய பொதுவான இயல்பு என்ன என்று சொன்னால், நம்முடைய செயல்பாடுகளை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று நினைப்பது. அது நம்முடைய நடை உடை பாவனையாக இருக்கலாம், அல்லது மற்ற செயல்பாடுகளாக இருக்கலாம். நம்மை மற்றவர்கள் பார்க்க வேண்டும், நம்மை குறித்து பெருமையாக பேச வேண்டும் என்றெல்லாம் நினைக்கின்றோம். உதாரணத்திற்கு, நாம் சிகை அலங்காரம் செய்வது, முக அலங்காரம் செய்வது, நம்மை ஜோடிப்பது, இவை அனைத்தும் மற்றவர்களை கவர்வதற்காக நல்லா இருக்குது என்று பிறர் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும் என்பதற்காக. இன்னும் சில நேரங்களில் நாம் நம்முடைய அலைபேசியிலே வாட்ஸ்அப் என்கின்ற அந்த ஒரு செயலியை பயன்படுத்துவோம். அதில் நம்முடைய செயல்களை ஸ்டேட்டஸ்களாக வைத்து மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று நாம் நினைப்போம். சூப்பரா இருக்குத, அருமையா செஞ்சிருக்கிறாங்களே என்று நம்முடைய செயல்பாடுகளை அல்லது நாம் சென்ற இடங்களை அதிலே நாம் பதிவிடுவதை பல நேரங்களில் வழக்கமாக கொண்டிருப்போம். இவை அனைத்தின் அடித்தளம் ஆணிவே என்ன என்று பார்க்கிற பொழுது சுய பெருமையாக இருக்கிறது, பெருமையாக இருக்கிறது.
இருக்கிறது. மற்றவர்கள் மட்டில் நாம் பெரியவர்களாக நாமும் இதையெல்லாம் செய்திருக்கிறோம் என்கின்ற அந்த ஒரு நிலையை நாம் அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில் தான் பல நேரங்களில் நம்முடைய செயல்களை நாம் அமைத்துக் கொள்கிறோம். இந்த சூழ்நிலையில் இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற இந்த புனித குழந்தை இயேசுவின் புனித தெரசா அப்படிப்பட்ட நிலைகளிலிருந்து நாம் ஒதுங்கி நிற்க நம்மை அழைக்கின்றார். மற்றவர்கள் பார்க்க வேண்டும், பிறர் உங்களை குறித்து பெருமையாக பேச வேண்டும் என்று நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை, உங்களுடைய அறச்செயல்களை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டாம். மாறாக யாரும் கண்டுகொள்ளாத வகையிலே, அமைதியான வகையிலே உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று நம்மை அழைக்கின்றார். பல நேரங்களில் ஏதாவது கோயில்களுக்கு பலரும் தங்களால் இயன்ற நன்கொடைகளை வழங்குவார்கள். பண உதவி மூலமாகவோ அல்லது பொருட்களை வாங்கி கொடுப்பதன் மூலமாகவோ உதவிகளை வழங்குவார்கள். அப்பொழுது பலரும் செய்யக்கூடிய ஒரு செயல் என்ன என்று சொன்னால், தங்களுடைய உதவி மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்று நினைப்பது. ஆலயத்திற்கு ஒரு ஃபேன் எடுத்து வைக்கிறாங்க அல்லது ஒரு கடிகாரம் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுல பெரிய எழுத்துல அவங்களுடைய பெயரை பதிவு செய்து வைத்திருப்பார்கள். உபயம் அல்லது அன்பளிப்பு, மற்றவங்களுக்கு தெரியட்டும், நாங்க தான் கொடுத்தோம் என்று. இதுதான் பெரும்பாலான மனிதர்களுடைய மனநிலையாக இருக்கின்றது. ஆனால் இன்று நாம் கொண்டாடுகின்ற இந்த புனிதை அந்த நிலையில் இருந்து முற்றிலும் மாறுபட்டவராக இருக்கின்றார். தன்னையே 4 சுவற்றுக்குள்ளாக அடைத்துக் கொண்டவராக, மற்றவர்களால் பெரிய அளவில் கண்டுகொள்ளப்படாதவராக இருந்து இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். புனித குழந்தை இயேசுவின் தெரசாவினுடைய அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது என்று சொன்னால், அவர்களுடைய அந்த கான்வென்ட்டிலே நடந்து செல்லுகின்ற அந்த பாதையிலே ஒரு சிறிய முள் கீழே கிடக்கிறது என்று சொன்னால், அதனை எடுத்து ஓரமாக வைத்துவிட்டு ஆண்டவரிடத்திலே இவ்வாறாக வேண்டுவாராம்: ஆண்டவரே, ஒரு ஆன்மாவை நீ உம்மிடத்திலே அழைத்துக் கொள்ளும் என்று ஒரு ரோஜா பூவை காணிக்கையாக கொடுப்பது போன்று அவருடைய அந்த அர்ப்பண வாழ்வானது இருந்திருக்கிறது. ஒரு கல் பாதையிலே கடந்தது என்று சொன்னால் அதனை ஓரமாக மற்றவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையிலே வைத்துவிட்டு ஆண்டவரிடத்திலே இவ்வாறு செய்வாராம்: ஆண்டவரே, இந்த ஒரு செயலுக்கான ஒரு ஆன்மாவை நீர் உம்மிடத்திலே எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுவாராம். அவர்களே, இப்படிப்பட்ட சிறிய சிறிய செயல்பாடுகளின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையிலே தான் அனுபவித்த துன்பங்களை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக குழந்தை இயேசுவின் புனித தெரசா இயேசுவுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். பல மைல் தூரங்கள் பயணம் செய்த புனித சவேரியாரை மறைபிறப்பு நாடுகளின் பாதுகாவலராக கொண்டிருக்கக்கூடிய திரு அவை எங்கும் பயணம் செய்யாத 4 சுவற்றுக்குள் அடைந்து கிடைந்த ஒரு பெண்மணியையும் மறைபிறப்பு நாடுகளின் பாதுகாவலியாக அறிவித்திருக்கிறது என்று சொன்னால், அதற்கு காரணம் அவருடைய சிறிய பழி, அவருடைய தியாக வாழ்வு, அவருடைய அர்ப்பணம் மிகுந்த இறைவன் மீது கொண்டிருந்த அந்த பக்தி என்று சொன்னால் அது மிகையல்ல. அவர்களை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய செயல்பாடுகளை செய்துதான் இறைவனுக்கு உகந்தவர்களாக மாற வேண்டும் என்று இல்லை. சிறிய சிறிய செயல்பாடுகளின் மூலமாக நம்மால் இயன்ற சிறிய சிறிய உதவிகளை மற்றவர்களுக்கு செய்வதன் மூலமாக இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ முடியும். மற்றவர்கள் நம்மை பார்க்க வேண்டும், நம்முடைய அறச்செயல்களை பார்த்து நம்மை புகழ வேண்டும், போற்ற வேண்டும் என்கின்ற அந்த மனநிலையை நாம் கொண்டிருக்காமல், யாரும் கண்டுகொள்ளாமல் இருந்தாலும் கூட இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும் என்கின்ற படிப்பினையை இன்றைய புனிதை குழந்தை இயேசுவின் புனித தெரசாவிடமிருந்து கற்றுக்கொள்வோம். அவரை போல நாமும் சிறு வழிகள் மூலமாக ஆன்மாக்களை இறைவன்பால் கொண்டு செல்ல, நம்முடைய வாழ்வையை இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்வாக அமைத்துக் கொள்ள தேவையான வரம் கேட்டு இந்த பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை,
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய இதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, புனித தெரசாவில் விளங்கிய உம் வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அவருடைய பேருபயன் உமக்கு உகந்தவையாயிருந்தது போல் கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதால் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உமை போற்றி புகழ்வதும் தகுமை. இந்த உமது பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்துச் செல்கின்றீர். புத்துலகில் கிடைத்து இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம்.
உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற குழந்தை இயேசுவின் புனித தெரசா, புனித அந்தோனியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நம்முடைய வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழ் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமற்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அழைத்தருள்கிறாங்க. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்குகிறவனின் சமரியே, உலகின் பாவங்களை போக்குகிறவனின் சமரியே, உலகின் பாவங்களை போக்குகிறவனின் சமரியே, நீங்கள் அமைதியடைந்தருளும். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, ஆனால் வாங்கி விட்டு வெளியேறும் இந்த ஆன்மாக்களே.
கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் கிறிஸ்து பிறப்பின் இருபடி ஆண்டு நிறைந்துவிட்டது. விண்ணகத்தை உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக பிறந்த பிறகு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நன்றியை சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகம் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த இருவரின் கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கி திரைப்பயணிகளாகிய எங்களை வழிநடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை என்னில் தூண்டி எழுப்பட்டும். என் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளை உமக்கே மாற்றி உமக்கே புகழ் உமக்கே நன்றி. ஆமென். ஆண்டவர் கூறுகிறார், நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள். மன்றாடுவோமா. ஆண்டவரே, புனித தெரேசா தம்மையே உமக்கு அர்ப்பணித்து எல்லாரும் உமது இரக்கத்தை பெற்றிட ஆர்வம் கொண்டிருந்தார். நாங்கள் உட்கொண்ட திருவுணவா அதே அன்பினாற்றில் எங்களிடம் பற்றிய செய்கிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி
வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களா சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அன்பு தந்தை கருணை ஈந்தோடியாரே, அன்பு தந்தை கருணை ஈந்தோடியாரே, புனித நகரிலே புதுமை புரிந்திட பதுமை புனிதரே வாழ்க, வாழ்க வாழ்க வந்த திருவடி புனித பூவடி வாழ்க. அன்பு தந்தை கருணை எங்களோடியாரே, இறைவனொளியில் நாங்கள் செல்ல வழியில் சொன்னவரே, இறைவன் வாழ்வில் நிதமும் வாழ பாதை தந்தவரே, இறைவனொளியில் நாங்கள் செல்ல வழியில் சொன்னவரே, இறைவன் வாழ்வில் நிதமும் வாழ பாதை தந்தவரே, இந்த நெஞ்சில் நீரது உண்மை நெறி செல்ல, இறைவன் நாட்டை வாழ்தல் காட்டிட புனித நகரிலே புதுமை புரிந்திடும் பதுமை புனிதரே வாழ்க, வாழ்க வாழ்க வந்த திருவடி புனித பூவடி வாழ்க. எங்களின் சாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவுள். ஆமென்.